ஹலோ மக்களே, பிசிஎஸ் டெக் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். போன அத்தியாயத்துல எரிபொருளை எப்ப, எங்க, எவ்வளவுன்னு தெளிக்கிற இஎஃப்ஐ சிஸ்டத்தின் அடிப்படையை பார்த்து முடிச்சோம். ஆனா ஒரே ஒரு பெரிய கேள்விக்கு தான் விடை கிடைக்கல. தேய்மானம் இல்லனா கசிவு மாதிரி தீவிரமான பிரச்சனைகளை கம்ப்யூட்டர் எப்படி சரியா கண்டுபிடிக்கும்? இப்போ நடக்கிற சிறு சிறு மாற்றம் சாதாரணமானதா, இல்ல கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பெரிய சிக்கலா? இது கம்ப்யூட்டருக்கே தெரியாத ரகசியமா? கம்ப்யூட்டர்கள் இப்போ சும்மா 1 2 3ன்னு புரோகிராம மட்டும் இயக்கல, அதுவே முடிவெடுக்க கத்துக்கிட்டு இருக்கு. அந்த மிக முக்கியமான முடிவை இந்த டெக்னாலஜி எப்படி எடுக்குது? நிலைமை சாதாரணமா இருக்கா அல்லது நமக்கு ஒரு பெரிய டிராமா இருக்கா? வாங்க அந்த ஃபியூயல் ட்ரிம்ஸ் ரகசியத்துக்குள்ள போவோம். இது தெரிஞ்சா நீங்க தான் டெக்னீஷியன். ஃபியூயல் ட்ரிம்ஸ்னா என்னன்னு ஒரு வரியில சொல்லணும்னா, அதுதான் 14.7:1 விகிதத்தை மெயின்டைன் பண்ண கம்ப்யூட்டர் செய்ற மாற்றங்களின் அளவீடு. இந்த ட்ரிம்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? O2 சென்சார் டான்ஸ். சென்சார் சொல்லும் ஃபியூயல் பத்தல, லீன். கம்ப்யூட்டர் சரி ஓவரா சேர்ப்போம். சென்சார் இப்போ அதிகம், ரிச். கம்ப்யூட்டர் சரி குறைப்போம். இந்த ஆட்டம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆட்டம் நடந்துகிட்டே இருந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மேல இருந்து ஒட்டுமொத்த படத்தையும் பார்க்கும். மொத்தமா என்னதான் நடக்குது? அங்கதான் ஃபியூயல் ட்ரிம்ஸ் உள்ள வருது. இந்த ட்ரிம் நம்பர் 0வா இருந்தா சந்தோஷம், எந்த மாற்றமும் தேவையில்லை. நம்பர் பாசிட்டிவா இருந்தா கம்ப்யூட்டர் அதிகமா பெட்ரோலை சேர்க்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஏன் அதிகமா சேர்க்கணும்? நம்பர் நெகட்டிவா இருந்தா கம்ப்யூட்டர் குறைவா பெட்ரோலை சேர்க்குதுன்னு அர்த்தம். எதுக்கு குறைக்கணும்? 2 ட்ரிம்ஸ் இருக்கு. 1 ஷார்ட் ட்ரிம், இதுதான் லைவ் டான்ஸ். 2 லாங் ட்ரிம், இதுதான் மிகவும் முக்கியம். இதுதான் ஒட்டுமொத்த சராசரி. இத ஒரு சிம்பிள் உதாரணம் மூலம் பார்ப்போமா? நீங்க லாங் ட்ரிம்ம உங்க நாயை ஷார்ட் ட்ரிம் பூங்காவுக்கு கூட்டிட்டு போறீங்க. நாய் முன்னும் பின்னும் விளையாடிட்டே இருக்கு, ஆனா நீங்க ஒரே இடத்துல நின்னுட்டே இருக்கீங்க. லாங் ட்ரிம் 0. திடீர்னு நாய் ஒரே பக்கமா இழுக்க ஆரம்பிக்குது. நீங்க கொஞ்சம் டைம் பாக்குறீங்க. பிறகு சரி இந்த நாய் இங்க தான் நிக்குதுன்னு நீங்களும் சிறிது தூரம் நகர்றீங்க. நீங்க நகர்றீங்க பாருங்க, அதுதான் லாங் ஃபியூயல் ட்ரிம். மொத்த சமநிலையை மெயின்டைன் பண்ண ஒரு சராசரி விண்டோவை உருவாக்குறது தான் லாங் ஃபியூயல் ட்ரிம். இந்த லாங் ட்ரிம் ஒரு லிமிட்டை தாண்டும் போது, உதாரணமா +25% வரும்போது கம்ப்யூட்டர் சொல்லும், என்னால அதை சமாளிக்க முடியாது, பெரிய ப்ராப்ளம் இருக்கு. உடனே என்ன பண்ணும்? செக் என்ஜின் லைட் எரியும். கம்ப்யூட்டர் இப்ப ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க கத்துக்கிடுச்சு. என்ஜினியர்ஸ்க்கு ரிலீஃப் கிடைச்சிடும்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட். சுற்றுச்சூழல் விதிமுறைகள் இன்னும் டைட் ஆகுது. கார் புகை கட்டுப்பாடு இன்னும் மோசமாகுது. இனி சாதாரண MPFI போதாது, துல்லியம் தேவை. அங்கதான் டைரக்ட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் உள்ள வந்துச்சு. சிம்பிள் ஐடியா, ஃபியூயலை வால்வுக்கு வெளியே தெளிக்க வேண்டாம், நேரடியா கம்பஷன் சேம்பருக்குள்ள, எரிதல் அறைக்குள்ள தெளிச்சிருங்க. இதுதான் டெக்னிக்கல் புரட்சி. இது சும்மா சாதாரணமா தெரியலாம், ஆனா ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு. போர்ட் இன்ஜெக்ஷன் வெறும் 40-70 PSIல வேலை செஞ்சுச்சு. ஆனா எரிதல் அறைக்குள் எரிற அழுத்தத்துக்கு எதிரா ஃபியூயலை தெளிக்கணுமா? பிரஷர் பல மடங்கு அதிகமா இருக்கணும், இல்லனா பிரஷர் தாங்காது. GDI சிஸ்டத்துல ஃபியூயல் பிரஷர் எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்றீங்களா? 2000 முதல் 3000 PSI வரை இருக்கும். மலைக்க வைக்கிற நம்பர். இந்த அதிபயங்கரமான அழுத்தத்தை எப்படி உருவாக்குறாங்க? இங்க தான் என்ஜினியரிங் மேஜிக். டேங்க்ல இருக்கிற எலக்ட்ரிக் பம்ப் ஃபியூயலை முன்பக்கம் அனுப்பும். அங்க இருந்து கேம்ஷாஃப்ட் மூலமா இயங்குற மெக்கானிக்கல் ஃபியூயல் பம்ப் அந்த அழுத்தத்தை 2000 PSI வரை ஏத்துது. துல்லியமான நேரத்துல அதிபயங்கரமான அழுத்தத்துல எரிதல் அறைக்குள்ள டைரக்டா ஃபியூயலை தெளிக்கிறது தான் GDIயோட உண்மையான பவர். ஆனா இந்த சிம்மத்தின் பாய்ச்சல்ல ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஆபத்து ஒளிஞ்சிருந்துச்சு. அது என்ன? GDIயோட மறைக்கப்பட்ட பிரச்சனை, கார்பன் படிவு. இந்த பிரச்சனையை நீங்க பல பேர் கார்ல பார்த்திருக்கலாம். MPFIல ஃபியூயல் வால்வுக்கு பின்னாடி தெளிக்கப்பட்டுச்சு, அதனால ஃபியூயலே ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுச்சு. ஆனா GDIல ஃபியூயல் டைரக்டா சிலிண்டருக்குள்ள போறதால வால்வு பகுதி சுத்தமாகறதில்ல. டைம் ஆக ஆக அங்க கார்பன் கட்டிகள் உருவாகி என்ஜினோட திறனை குறைக்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. இதை யாரும் ஏத்துக்கல. இந்த சிக்கலுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்த கம்பெனி யாரும் எதிர்பார்க்காத ஒரு கார் தயாரிப்பு கம்பெனி நல்லெண்ணெய். 2005ல அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் D4S. இதுதான் வரலாற்றின் பெரிய திருப்புமுனை. D4Sனா என்ன? ஒரு என்ஜின்ல போர்ட் இன்ஜெக்ஷன் மற்றும் டைரக்ட் இன்ஜெக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஆனா ஏன் 2? அந்த நிறுவனம் 2 உண்மையை கண்டுபிடிச்சது. உண்மை 1, கார்பன் படிவை தடுக்க போர்ட் இன்ஜெக்ஷன் ரொம்ப அவசியம். உண்மை 2,
சில நேரம் அதாவது என்ஜின் கூலா இருக்கும்போது போர்ட் இன்ஜெக்ஷன் அதிக திறன் கொடுக்குது, சில நேரம் அதாவது ஹை ஸ்பீட்ல டைரக்ட் இன்ஜெக்ஷன் அதிக திறன் கொடுக்குது. இந்த ரெண்டு சிஸ்டமையும் ஒன்னு சேர்த்து யூஸ் பண்ற டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? இதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். நீங்க சும்மா பொறுமையா ஓட்டும்போது இதுதான் 99% நடக்கும். நிலை 1, போர்ட் லீன் சார்ஜ். இன்டேக் வால்வு திறக்கிறதுக்கு முன்னாடியே போர்ட் இன்ஜெக்டர் ரொம்ப குறைவான பெட்ரோலை தெளிச்சு காத்தோட கலக்கும். நிலை 2, டிஜிஐ ரிச் பர்ஸ்ட். இந்த சீரான கலவை உள்ள போனதும் ஸ்பார்க் பிளக் பற்ற வைக்க 1 மில்லி வினாடிக்கு முன்னாடி டைரக்ட் இன்ஜெக்டர் பிளக்குக்கு பக்கத்துல சிறிதளவு செறிந்த பெட்ரோலை தெளிக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? மிக குறைந்த ஃபியூலியல் செலவுல அதிகபட்ச ஆற்றல். இதுதான் செயல்திறன், சிக்கனம், புகை உமிழ்வு மூணுலையும் டாப் கியர். அதனால தான் ஜிடிஐ மட்டும் யூஸ் பண்ண என்ஜின்கள் கார்பன் படிவுல மாட்டிக்கிடுச்சு. ஆனா D4S யூஸ் பண்ண என்ஜின்கள் இன்னைக்கும் பெஸ்டா இருக்கு. இன்றைய 2024ல உலகத்துல உள்ள மிகவும் பெரும்பாலான கார் கம்பெனிகள் இதே இரட்டை இன்ஜெக்ஷன் ரூட்டை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கார்பரேட்டர் காலத்தோட அந்த சீரக்க சொட்டு சொட்டு காலத்திலிருந்து இந்த சூப்பர் ஹைடெக் D4S வரை வந்துட்டோம். என்ஜினியர்கள் தங்களுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு சவாலையும் லாங் ஃபியூலியல் ட்ரிம் முதல் டியூவல் இன்ஜெக்ஷன் வரை துல்லியமா முடிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர்கள் இப்போ நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. சரியான ஃபியூலியல சரியான மில்லி வினாடியில தெளிச்சு அதிகபட்ச பவர், பெஸ்ட் மைலேஜ், குறைந்த புகை உமிழ்வு இந்த 3 இலக்கையும் ஒரே நேரத்துல சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எலக்ட்ரிக் கார்கள் நம்மள சூண்டுகிட்டு இருக்கு. பெட்ரோல் என்ஜின் தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுமா அல்லது இவ்வளவுதானா இதன் அத்தியாயம்? நண்பர்களே, இந்த தொழில்நுட்பத்தின் மீது எனக்கு இருந்த ஆர்வம் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நம்புறேன். இது போல கார் அமைப்புகளில் உள்ள வேறு என்ன சுவாரஸ்யமான டெக்னாலஜியை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த தொடர் எதை பத்தி இருக்கணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த 2 பாக தொடரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்று இனிய நாளாக அமையட்டும்.